ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் ப்ரோ ஃபினான்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, ஒரு ட்ரேட் பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்கும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டவுன்ஃபால் மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. மேலே ஏறுது, திரும்ப கீழ் ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி நாம் எப்படி ட்ரேட் பண்ணுறோம், எல்லா டைமும் ஒரே மாதிரி செட்டப்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட ட்ரேட்ஸை வந்துட்டு பிளான் பண்ணணும். இப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவும் இருக்க முடியும். எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லையும் நம்ம அடாப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடியானால் தான் நாம் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான ட்ரேடராக இருக்கும்னு தெரியும் நமக்கு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்ல லேர்னிங் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேட் தான். டாடா கன்சியூமர் ஸ்டாக்கில் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஜஸ்ட் அனலிசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுன்ஃபால் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாலே பேசிக்காக இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நாமளுமே டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ட்ரெண்டு தான் முக்கியமே. ஸோ எங்கே ட்ரேட் எடுத்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் வந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது மேலே ரைஸ் ஆகும்போது எல்லாமே இந்த மாதிரி மேலே ரைஸ் ஆகும்போது எல்லாமே செல் பண்ணி கீழே தான் ஸ்டாக்கை புஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட ஸ்க்ரீனரில் லிஸ்ட் ஆனிச்சு. ஸ்டாக் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியில் ஒரு ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவோம் ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ. ஸோ ட்ரேட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹை கிட்ட வரும்போது தான் செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நாமளும் அதே ஐடியாவை யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவல் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு ஏதாவது ரிவர்சலுக்கான சிக்னேச்சர் ரிவர்சலுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் நம்ம எடுக்கலான்றது தான் நம்ம பிளானாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 5 மினிட்ஸில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக என்ன பண்ணேன்னா இந்த லெவலில் வந்துட்டு நான் வந்துட்டு அலர்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அலர்ட் எப்படி வைக்கிறதுனா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அலர்ட்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிரும். எப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வருதோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், சவுண்டு வரும். ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் டைம் உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல அலர்ட் வச்சுட்டேன். ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு வர ட்ரை பண்ணுச்சு, பட் வர முடியல, திரும்ப கீழே ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு ரேஞ்சிலே இருந்து இந்த இடத்துல ஒரு பயங்கரமாக புஷ் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு அலர்ட் ட்ரிகர் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்தவொடனே நம்ம செல் பண்ணுறதுக்கான ட்ரேட் பிளான் கிடையாது. இங்கே ஏதாச்சும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ பிளைண்டாக வந்துட்டு நம்ம மார்க் பண்ண லெவலுக்கு வந்துடுச்சு, ஸோ ட்ரேட் எடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ 3 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு இந்த கன்சால்டேஷன். ஸோ மோர் ஓவர் லைக் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த ரேஞ்சை தான் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான ஒரு அக்குமுலேஷன் இருந்திருக்கு. எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour கிட்ட, 2 hours கிட்ட ஆயிருக்கு. ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டில், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் எனக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக இருந்துச்சு. இந்த கேண்டில் க்ளோஸ்க்கு அப்புறம் தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல 913 அந்த ரேஞ்சு, 913.5 சம்திங். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே. ஸோ டார்கெட் வந்து எங்கே வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இந்த லோ, ஸோ இந்த லெவலில் தான் டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். பட் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டாக் வந்துட்டு அதுக்கு நமக்கு டார்கெட்டுக்கிட்ட வரவே இல்லை. ஸோ இது வந்து செல் சைட் ட்ரேட்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ராடேல தான் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்துட்டு கேரி ஃபார்வர்டு இது மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது.
நமக்கு ஒரு 3:15 அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 லெவலில் நான் வந்துட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே இன்ட்ராடேயில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3:10 3:15 நீங்கள் உங்களோட எக்ஸிட் பண்ணிட பாருங்கள். உங்களோட ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ண பார்த்துருங்க. இல்லைனா வந்துட்டு 3:19 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரோக்கரே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு சார்ஜஸும் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதுலேருந்து தவிர்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 3:15 மாதிரி உங்களோட ட்ரேடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 சம்திங். 200 ஷேர்ஸ் தான் வந்துட்டு செல் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 1000 ருபீஸ். ஸோ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு செட்டப்ஸ் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சினாரியோவில். ஸோ போன வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்ஸ் தான் எடுத்திருப்போம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு மாஸ்டர் பண்ணணும். ரிப்பீட்டடாக நடக்கிற சினாரியோஸை நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சினாரியோ வரும்போது நான் எது சொல்கிறேன்னா இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இதே மாதிரி திரும்ப ஒரு 15 மினிட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அதில் பிரேக் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரீவியஸ்லி ஒன்று நடக்கும், அதில் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் திரும்ப நடக்கும், அதை ஃபைன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சிம்பிளாக உங்களோட ட்ரேடிங் நீங்கள் கற்றுக்கணும்னால சிம்பிளாக இதை நோட்டீஸ் பண்ணாலே போதும். ஸோ நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட என்கொயரி பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சொல்லி தந்துட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜும் இருக்குது, ஸோ ப்ரோ ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த நாளும் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அந்த கைடன்ஸ் கொடுப்போம். இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ட்ரேட் வீடியோவில் இல்லை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கவர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஸோ அது வரைக்கும் பாய்.